பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், போஜன பலியும், பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்றுப்போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். போஜன பலி தேவனுடைய வார்த்தை. பானபலி. பானபலிங்கிறது நாம் ஊற்றப்படுதல், அர்ப்பணித்தல். அடுத்தபடியாக ஜீவ தண்ணீர், ஆவியானவர் ஊற்றப்படுதல். மொத்தத்துல சபையில இது இல்ல. இந்த பலிகள் செலுத்தப்படல. அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் சொல்றார். சபையில தேவனுடைய வார்த்தை வெளிப்படல. ஆவியானவர் ஊற்றப்படல. அங்க அனலும் இல்ல, அக்கினியும் இல்ல. சபை வெதுவெதுப்பாய் காணப்படுகிறது. சபை குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது போல இங்க நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4:6ல பவுல் அதான் சொல்றார். நான் பானபலியா ஊற்றப்படணும். நான் அதை தான் விரும்புறேன். ஏன் இப்படி சொல்றாரு? தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துருச்சு. அப்போ அந்த அளவுக்கு நாம் ஊற்றப்படணும் அப்படின்னு இங்க பவுல் சொல்லுகிறத நாம பார்க்க முடியுது. என்ன விஷயம்னா, இன்னைக்கு சபைகளுக்குள்ள வார்த்தை வெளிப்படல, ஆவியானவர் ஊற்றப்படல அப்படிங்கிறது தான் இங்க குற்றச்சாட்டா இருக்கு. உண்மைதான். நாம ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, அதை நாம உணர முடியும். அதனுடைய அந்த பிரசன்னத்தை நாம அனுபவிக்க முடியும். எத்தனை சபைகளில இப்படி நடந்துட்டு இருக்கு இப்ப இருக்க காலகட்டத்துல. நீங்களும் போவீங்க, நிறைய சர்ச்சஸ் போவீங்க. ஏன் ஆவிக்குரிய சர்ச்சஸும் போவீங்க, மெயின்லைன் சர்ச்சஸும் போவீங்க, பலவித சர்ச்சஸ் போவீங்க. ஆனா அங்க தேவ வார்த்தை வெளிப்பட்டுச்சுன்னா, ஆவியானவர் அங்க வார்த்தையாய் வெளிப்பட்டார்னா, நம்முடைய ஆத்துமாக்குள்ள ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஒரு ஆனந்த களிப்பு உண்டாகும். ஆவிக்குரிய போஜனம் கிடைக்கிறதுன்ற ஒரு நிறைவு இருக்கும் அங்க. இன்னொன்னு, அங்க நேரத்தையே நாம பார்க்க மாட்டோம். 1 மணி நேரம் ஆனாலும் சரி, 1 1/2 மணி நேரம் ஆனாலும் சரி, நம்ம ஆத்துமா வாஞ்சித்து, வாஞ்சித்து, வாஞ்சித்து அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு எல்லையில்லா சந்தோஷம். அப்படியே உள்ள ஒரு குதூகலம் உண்டாகும். அப்படி ஒரு ஆனந்தம். அப்படி ஒரு தேவ பிரசன்னம். அத உணர முடியும். இப்படி உணர முடியுதா? எத்தனை சபைகளிலே இப்படி உணர முடியுது? எத்தனை சபைகளிலே ஊழியக்காரர்கள் மூலமா வார்த்தை வெளிப்படுகிறது? மெய்ப்பர்கள் மூலமா வார்த்தை வெளிப்படுகிறது. அதாவது நான் சொல்றது மாம்ச வார்த்தைகள் அல்ல, மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஆவியானவரால் பேசப்படுவது. அதுதான் இப்படிப்பட்ட காரியத்தை, அதிசயத்தை செய்ய முடியும். ஆனந்தத்தை கொடுக்க முடியும். இன்னொன்று, ஆவியானவர் ஊற்றப்படுதல். அபிஷேகம் அங்க இறங்குகிறத நம்மளால பார்க்க முடியும். அங்க பேசிட்டு இருக்கும்போது இங்கே ஆவியானவர் ஊற்றப்படுவார். அதன் மூலமா தொடப்படுவார்கள், ஒப்பு கொடுப்பார்கள், அர்ப்பணிப்பார்கள், போஜன பலியாக தன்னை முழுவதுமாய் கொடுத்து விடுவார்கள்.
இப்படி ஒரு சம்பவம் உங்க சபைகள்ல நடக்குதா? எந்த சபையில நடக்குது? அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுதான் இங்க இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். இப்படி இருக்கணும் சபைனா. ஆவியானவருடைய வார்த்தை வெளிப்படணும். ஆவியானவர் அங்க ஊற்றப்படணும். ஊற்றப்பட்டாலே சபையில இருக்கிற ஆடுகள் தங்களை தாங்களே போஜன பலிகளாய், பானபலிகளாய் அர்ப்பணிப்பார்கள், ஒப்பு கொடுப்பார்கள். ஆனா நிறைய சபைகளில இது நடக்கிறது கிடையாது. அதனால தான் அங்க பானபலிகள் ஊற்றப்படுகிறது இல்ல, தடைபட்டு போகுது. இதை எதிர்பார்த்திருக்கிற மேய்ப்பர்கள், ஊழியர்கள் துக்கிக்கிறார்கள். அது மாரி செயல்படுகிற ஊழியர்கள், மேய்ப்பர்கள் துக்கிக்கிறார்கள். இருக்கு. இப்படி ஊற்றப்படுகிற சபைகள் இருக்கு. இப்படி ஊற்றப்படுகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. அது ஆவிக்குரிய சபையில மட்டும் தான் ஊற்றப்படுதுன்னு நினைக்காதீங்க. பிரேமியம் சர்ச்சஸ்லயும் ஊற்றப்படுகிறது. ஆனா ஊற்றப்படுகிறதா? வார்த்தை வெளிப்படுகிறதா? போஜன பலி வெளிப்படுகிறதா? போஜனம், ஆவிக்குரிய போஜனம் சபையில் உள்ள ஆடுகளுக்கு கிடைக்கிறதா? அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கிறது. இன்னைக்கு அநேக சபைகளில் தேவனுடைய வார்த்தையே வெளிப்படுகிறது இல்லை. மாம்சம் மாத்திரம்தான் வெளிப்படுது. மாம்ச தேவைக்கான காரியம் மாத்திரம்தான் வெளிப்படுது. ஆவியானவர் அங்க ஊற்றப்படல. வேற எதேதோ ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால நாம சரியானபடி, சரியான நோக்கத்தோட, சரியான பாதையை தெரிந்தெடுத்து அதன்படி பயணிக்கணும். எல்லா சபைக்குள்ளேயும் போய் எல்லா சபையிலையும் காலை வச்சு அங்கே இங்கேயும் அங்கேயுமா அலையாதபடி சரியான சபையை தெரிந்தெடுக்கிறவர்களாக இருக்கணும். சரியான நோக்கத்தோடு தெரிந்தெடுக்கிறவர்களாக இருக்கணும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன்.